சகோதரர்களே, புதிதாக இஸ்லாமிற்கு வந்தவர்களுக்கு நாம் முதலாவதாக செய்ய வேண்டிய கடமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க இல்மை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? முதல்ல கேள்வி புரியுதா இல்லையா? புதுசா ஒருத்தர் களிமா சொல்லி வந்தா அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உடனே மார்க்கத்தை நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். என்னோட வாங்க, பள்ளிவாசல கூட்டிட்டு போறேன், இஸ்திஞ்சா இப்படி செய்யணும், ஒது இப்படி செய்யணும், இப்படி தக்பீர் கட்டணும், கையை தூக்கணும், கையை இங்க வைக்கணும், அப்புறம் இது ஓதணும், இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நாம் சொல்லி கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் அதை முதலில் கற்றிருக்க வேண்டும் இல்லையா? அவருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அடிப்படைகளையாவது நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஒருவர் கற்றிருக்கவில்லை என்றால், படித்திருக்கவில்லை என்றால் அவர் எப்படி படித்து கொடுப்பார்? எப்படி கற்பனையாக சொல்ல முடியுமா? நமக்கு வாய்க்கு வந்தபடி மனசுக்கு வந்தபடி அவருக்கு போதிக்க முடியுமா? அப்படி வாய்க்கு வந்தபடி மனசுக்கு வந்தபடி சில கூட்டம் பேசியதால் தான் வழிகட்டு போயிருக்கிறார்கள். இரண்டு வகையான வழிகேடு. ஒரு வழிகேடு மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கத்திற்குள் புகுத்தி வழிகேடு. மீலாது இல்லை, உள்ளே கொண்டு வந்தார்கள். மௌலூது இல்லை, உள்ளே கொண்டு வந்தார்கள். கத்தம் ஃபாத்திஹா இல்லை, உள்ளே கொண்டு வந்தார்கள். 3வது 40வது வருஷம் இல்லை, உள்ளே கொண்டு வந்தார்கள். எதற்கெடுத்தாலும் ஃபாத்திஹா, எதற்கெடுத்தாலும் சடங்கு, எதற்கெடுத்தாலும் சம்பிரதாயம், எல்லாவற்றையும் உள்ளே கொண்டு வந்தார்கள். கேட்டால் செய்தால் தப்பா? கேள்வி கேட்டால் செய்தால் தப்பா என்று கேட்டார்கள். எப்படி கேள்வி? ஏன் இப்படி செஞ்ச ஸலவாத் ஓதுனா அல்லாஹ் நரகத்துல போட்டுருவானா? மௌலூது ஓதுனா அல்லாஹ் நரகத்துல போட்டுருவானா? மீலாது ஓதுனா அல்லாஹ் நரகத்துல போட்டுருவானா? மீலாது செஞ்சா அல்லாஹ் நரகத்துல போட்டுருவானா? கேள்வி. அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒரு வசனத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டிலே சென்று தர்ஜுமாவை எடுத்து படித்து உங்களது வீட்டிலே பெருசாக எழுதி வைத்து அதை தினைக்கும் நீங்களும் படித்து உங்களது பிள்ளைகளையும் படிக்க வையுங்கள். 3வது அத்தியாயம் 31வது வசனம். 2 கூட்டத்தார்களுக்கும் உள்ளது. முதல்ல இந்த கூட்டத்தை சொல்லிக்கிறேன். எந்த கூட்டம்? மார்க்கத்தில் உள்ளதை மட்டும் செய்யாமல் அதையிலும் குழப்பி இல்லாததையெல்லாம் உள்ளே கொண்டு வந்தவர்கள். ஒரு கூட்டம் எப்படி வழிகட்டார்கள்? மார்க்கத்தில் இருக்கிறத மட்டும் செய்யறதில்ல, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடு, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டுக்கிட்டே. இதனை நம்ம வீட்டு பில்டிங்கா எக்ஸ்ட்ரா மாடி கட்டிக்கிட்டே இருக்கிறது, எக்ஸ்ட்ரா ஏதாவது அறையை போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு, எக்ஸ்ட்ரா ஏதாவது நம்ம செட்டப் பண்றதுக்கு நம்ம வீட்டு கட்டடமா? தீனுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய தீன், இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், இது வஹீ கொண்டு இறக்கப்பட்டது, முழுமைப்படுத்தப்பட்டது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்துடைய 3வது வசனம். நான் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது தீனை முழுமைப்படுத்தி விட்டேன். உங்களது தீனு நல்லா சொல்லிட்டாங்க. இந்த தீனை நீ தான் பாதுகாக்கணும். தீன் என்னுடையது, இப்ப உன்கிட்ட கொடுத்துட்டேன். தீன் என்னுடையது, இப்ப உன்கிட்ட கொடுத்துட்டேன். அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். இந்த தீனை நாம் வாங்கி கொண்டோம் அல்லாஹ்விடமிருந்து. இதனுடைய பொறுப்பை நாம் வாங்கி கொண்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாஇல கேட்டார்கள், அலா ஹல் பல்லக்து, இந்த தீனை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லி விட்டேனா? எனக்கு அல்லாஹ் கொடுத்த வஹீயை உங்களிடம் ஒப்படைத்து விட்டேனா என்று. சஹாபாக்கள் சொன்னார்கள், நஅம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த தூதுத்துவத்தை நீங்கள் எங்களுக்கு ஒப்படைத்தீர்கள், எங்களுக்கு நன்மையை நாடினீர்கள், அமானிதமாக எங்களுக்கு இந்த தீனை கொடுத்து விட்டீர்கள். நம்ம வாங்கிக்கிட்டோம், இந்த தீனை அமானிதமா நம்ம வாங்கிக்கிட்டோம். அல்லாஹ் சொல்லிட்டான், இந்த தீனை நான் உங்களுக்கு முழுமைப்படுத்தினேன், எனது அருளை உங்களுக்கு நிறைவு செய்து விட்டேன். அல்லாஹு அக்பர். இந்த தீன் தாங்க நமக்கு நிஅமத். நமது காசு பணம் அல்ல, நம்முடைய வியாபாரம் தொழில்துறை அல்ல, எல்லாம் குப்பை, எல்லாம் குப்பை. எவ்வளவு கோடியை நீங்கள் வைத்திருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தீனுடைய ஒரு கட்டளைக்கு முன்னால் என்னுடைய செல்வம், எனது வாழ்க்கை எல்லாம் குப்பை. நான் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய தீனுடைய ஒரு கட்டளைக்காக சாக்ரிஃபைஸ் செய்வேன். அல்லாஹ், இந்த நியத் இல்லைன்னா நம்ம முஸ்லிமாவே இருக்க முடியாது. நமக்கு முன்னாடி பேசின சாலிபாய் சொல்லி காட்டாங்க, நீங்க கவனிச்சீங்களா இல்லையான்னு தெரியல. இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. படிச்சு பாருங்க அந்த வசனத்தை. அல்லாஹ் தஆலா அமானிதமாக
இப்போ வாங்க, அந்த 3வது அத்தியாயம் 31வது வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன கூறுகிறான்? நபியே, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். குல் அத்தீஉல்லாஹ வர் ரசூல் ஃபஇன் தவல்லவ் ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன். 32வது வசனம் அடுத்து. நபியை நீங்கள் மூமின்களை பார்த்து முஸ்லிம்களை பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு இருக்குமே ஆனால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களை மன்னிப்பான். அல்லாஹ் மகா மன்னிப்பாளன், மகா கருணையாளன். நபியை மேலும் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். யார் விலகுகிறார்களோ, புறக்கணித்து செல்கிறார்களோ, நீங்கள் சொல்லிவிடுங்கள், நிராகரிப்பாளர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்படாதவர்களை அல்லாஹு தஆலா நிராகரிப்பிலே செல்லக்கூடியவர்கள் என்று இங்கே வகைப்படுத்தி விடுகின்றான். சகோதரர்களே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு இருக்குமே ஆனால் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டை கொண்டு உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்றால், சரியா? ஒரு காரியத்தை செய்றீங்க, நன்மை, நல்ல காரியம், புண்ணியம் நினைச்சு அதை எதுக்காக செய்யறோம்? நம்ம அல்லாஹ்வுடைய அன்புக்காக, மன்னிப்புக்காக. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்தபிஊனி, இந்த நபியை பின்பற்றி அதை செய்யும், உன் இஷ்டத்துக்கு செய்யாதீங்க. எப்படி? இந்த நபியை பின்பற்றி செய்யுங்கள். நபி எப்படி தொழுதாங்களோ தொழுங்க, நபி எப்படி நோன்பு வச்சாங்களோ, நபி எப்படி ஹஜ் செஞ்சாங்களோ, நபி எப்படி ஜகாத்து கொடுத்தாங்களோ, சாப்பிடுறது கூட, ஏன் திருமணம் செய்யறது கூட, பிள்ளை பெற்பது கூட, மனைவியிடத்தில் செல்வது கூட, ஒரு ஹாஜத்துக்கு செல்வதற்கு கூட நமக்கு ரசூலுல்லாஹுடைய வழிகாட்டுதல் தேவை. சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு சிரியா நகரத்துக்கு போனப்ப யூதர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் நிறைய இருந்தாங்க. கிண்டல் பண்ற மாதிரி வந்தாங்க. என்ன உங்க நபி கக்கூசு போறதை கூட சொல்லி கொடுத்துருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே தனக்கு பிளஸ் ஆக்கிக்கிட்டாப்ல சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு. அதான் தாஇ. எங்களுடைய நபி எங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் சிறுநீர் கழிக்க செல்லும் பொழுது, மலம் கழிக்க செல்லும் போது எப்படி உட்கார வேண்டும், எந்த திசையில் உட்கார வேண்டும், எந்த திசையில் உட்கார கூடாது என்பதை கூட எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். என்ன மார்க்கம்! எதையுமே நம்ம இஷ்டத்துக்கு உருவாக்க முடியாதுங்க, செய்ய முடியாது. அப்ப ஒரு கூட்டம் அல்லாஹ் மேல அன்பு, ரசூலுல்லாஹ் மேல அன்புன்னு சொல்லி மார்க்கத்தில் இல்லாததை எல்லாம் யூதர்களை பார்த்து, கிறிஸ்தவர்களை பார்த்து காப்பி அடித்து இந்த மார்க்கத்திலே கொண்டு வந்து புகுத்த நினைத்தார்கள், புகுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்க செய்யவில்லை என்று சொன்னா உங்களுக்கு ரசூலுல்லாஹ் மேல அன்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்படி இன்னைக்கு மௌலூது ஓதலைன்னு சொன்னா நமக்கு கொடுக்கிற பட்டம் என்ன? இவங்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத் இல்லைன்னு சொல்லி. நாம் என்ன கேட்கிறோம்? அபூபக்கர் ஓதினாரா? ரசூலுல்லாஹ் ஓத சொன்னார்களா? உமர் ஓதினாரா? உஸ்மான் ஓதினாரா? அந்த சஹாபாக்கள் ஓதினார்களா? சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ்வின் மீது அவர்களுடைய தோழர்களை விட நீங்கள் அன்பு வைக்க போறீர்களா? சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? நபியின் மீது அன்பு வைத்தார்கள், நபியை பின்பற்றினார்கள், நபியினுடைய சட்டங்களை, ஒழுக்கங்களை அவர்கள் அமல்படுத்தினார்கள், நபியின் மீது ஸலவாத்து சொன்னார்கள். ஒரு சஹாபி வரார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸலவாத்து சொன்னா என்ன நன்மைன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் உன் மீது அல்லாஹ் 10 ரஹ்மத்துகளை இறக்குகின்றான், 10 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான், 10 அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகின்றான். அப்ப அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், அப்ப நான் நிறைய சொல்லுவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வும் நிறைய கொடுப்பான். அந்த சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னும் நான் நிறைய சொல்லுவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவ்வளவு நீ நிறைய 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 என்று செய்தாலும் அல்லாஹு அக்ஸர் வ அக்ஸர், அல்லாஹ்விடத்தில் இன்னும் 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 நன்மைகளை கொடுப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் நன்மை இருக்கு, குறைஞ்சா போய்டும் அல்லாஹ்ட்ட சொல்லு. எப்படி அல்லாஹ்ட்ட குறைஞ்சிருமா நன்மை? சகோதரர்களே, ஒரு கூட்டம் என்ன செய்தார்கள்? இல்லாததை உள்ளே கொண்டு வந்தார்கள். அடுத்து ஒரு கூட்டம், இந்த கூட்டம் முன்னாடி கூட்டத்தை விட கொஞ்சம் டேஞ்சரா போய்கிட்டு இருக்கு. முன்னாடி கூட்டத்தை நாம் அடையாளம் கண்டு கொண்டோம். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் மௌலூது ஓதுறவங்க இங்க யாரும் இல்ல, தர்காக்கு போறவங்க யாரும் இங்க இல்ல, ஜெண்டா வச்சு சுத்துறவங்க, ரவுண்ட் அடிக்கிறவங்க யாரும் இங்க இல்ல. ரவுண்ட்னா என்ன?
காபத்துல்லாவுடைய தவாஃப் போய் இப்ப காபத்துல்லா ஊருக்கு வந்துருச்சு. தவாஃப் செய்யற இடம் உலகத்திலேயே முஸ்லிம்களுக்கு ஒரு இடம் தாங்க இல்லையா? எங்க இருக்கு? காபத்துல்லா, அவ்வளவுதான். மஸ்ஜித நபவிய கூட தவாஃப் பண்ண முடியாது இல்லையா? இப்ப என்ன ஆயிருச்சு முஸ்லிம்களுக்கு? நாகூர்ல ஆரம்பிச்சு அஜ்மீர்ல ஹெட் ஆபீஸ் வச்சு கடைசியில அதாவது ஊர் ஃபுல்லா எங்க ஒரு ஊர்லயும் பிரான்ச் போட்டாச்சு. எப்படி? ஒரு ஊர்லயும் பிரான்ச், அவ்வளவுதான். கஷ்டமா இருக்கு, நாகூர் போறது கஷ்டமா இருக்கு, அதனால 2 ஜெண்டாவை கொண்டாந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சிரு, அவ்வளவுதான், முடிச்சு. 2 ஜெண்டாவை கொண்டாந்து, நீங்க எங்க ஊருக்கு வந்தது இல்லையா? எங்க ஊர்னா எது ஊரு? மெட்ராஸ். அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேட்டை இருக்கும், கிருஷ்ணாபேட்டை, ராயப்பேட்டை, வண்ணாரப்பேட்டைன்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லா வீட்டுக்கு முன்னாடி ஜெண்டா. என்னப்பா ஜெண்டா, ஏதாவது தேசிய கொடி ஏத்த போறீங்களான்னு கேட்டா, இல்லைங்க, இது வந்து நாகூர் ஜெண்டா, இது அஜ்மீர் ஜெண்டா, இது அப்துல் காதர் ஜீலானி பகதாது ஜெண்டா, 3 ஜெண்டா கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் பிரான்ச் ஜெண்டா, சின்ன ஜெண்டா நிறைய இருக்கும். என்னன்னு கேட்டா ஒரு அவுளியாவுடைய பிறந்த நாள்லையும் ஜெண்டா இங்க ஏறிக்கிட்டே இருக்கும். என்ன செய்வார்கள்? அதுக்கு மாலை போடுறதுல இருந்து, மல்லிகைப்பூ போடுறதுல இருந்து, தேங்காய் உடைக்கிறதுல இருந்து, ஜருக போடுறதுல இருந்து, சுண்ணாம்பு தடவுறது, சுண்ணாம்பு இல்ல சந்தனம் தடவுறதுல இருந்து, அதை சுத்தி வர்றதுல இருந்து, தொட்டு முத்தம் கொஞ்சுக்கிறதுல இருந்து எல்லாம் நடக்குங்க. தொழுகையில கூட பயபக்தியா நிக்க மாட்டாங்க. அந்த ஜெண்டாவை பார்த்துட்டா பக்தி பரவசம் முத்தும் பாருங்க. அதுக்குன்னு பாத்தியா ஓதுறதுக்கு வேற ஆள் வருவாங்க பாருங்க, அப்படியே குதிப்பாங்க பாருங்க, அப்படியே இந்த காக்கா ஒளிப்பு வந்து அப்படியே துடிப்பான் பாருங்க. அந்த மாதிரி துடிச்சாஹா அப்படியே அல்லாஹ் அக்பர் அஸ்தக்ஃபிருல்லாஹ். சிரிக்கிறதுக்கு சொல்லல, நடப்பதை சொல்கிறேன். அல்லாஹ் பாதுகா. முஸ்லிம்கள் என்ற பெயரிலே மிகப்பெரிய ஷிர்கை, இணை வைத்தலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க.